இருக்கிற எல்லாரையும் பூஜா சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு யங்ஸ்டர், அப்கமிங் யங்ஸ்டர் நமக்கு நடுவில் இன்னைக்கு என்ன சொல்கிறோம், ருத்ரன் வந்தால் வென்றால் கோதை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேச போகிறான். 8 வயசு தான் ஆறுறது. துஷ்யந்த் ஸ்ரீதரோட சிஷ்யன், சிந்துஜா அவளோடையும் சிஷ்யன், ஹரிகத சிஷ்யன். ருத்ரன் நான் ஒரு 3-4 வருஷமாக அவனை ஸ்ரீவத்சா கார்டனில் அவனோட கேங்கோட விளையாடுறதும் பார்த்துருக்கேன். இந்த ரோலில் அவன் இன்னைக்கு கதை சொல்கிறது. ராமர் கோவில் இப்போ ரீசெண்டாக கதை சொல்லியிருந்தான், அப்போவும் பார்த்தேன். இந்த வயசில் நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிறத இவ்வளோ ஞாபகம் வச்சு சொல்லுவோமான்னு எங்களுக்கு தெரியாதான். நான் இவ்வளவும் ஞாபகம் வச்சுட்டு அதோட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய டேலண்ட்டு. ஸோ பூஜா சங்கத்தின் சார்பாக ருத்ரனை வருக வருகன்னு வரவேற்று ருத்ரன் பேசுறது மாதிரி கேட்கு. ஒரே ஒரு நிமிஷம் தான். நமஸ்காரம். ஸ்ரீகுருभ्यो நமः. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி எம்பெருமானார் ராமானுஜர் இருந்த காலத்துலலாம் எலக்ட்ரிசிட்டியில் எப்படி உபன்யாசம் பண்ணியிருப்பாங்கிறதே ஒரு பெரிய கேள்வி தான். ஆனால் ஈடு காலக்ஷேபம் சொல்லும் போது ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு ஐதிஹ்யம் எடுக்கிறா. எம்பெருமானார் சக்கரத்தாழ்வார் சந்நிதி இருக்கோன்ற ஸ்ரீரங்கத்தில் எதிர்மண்டபம் தான் எம்பெருமானார் திருப்பள்ளிப்படுத்தின மண்டபம்னு குரு பரம்பரையில் இருக்குது. அந்த இடத்துக்கு திண்ணையில் உபன்யாசம் பண்ணிட்டு இருந்திருக்காராம் எம்பெருமானார். இப்போது பிள்ளையூரங்காவள்ளி தாசர்னு எம்பெருமானாருக்கு ஒரு சிஷ்யர். அவர் கையை பிடிச்சிட்டு தான் எம்பெருமானார் மேலே ஏறினதா குரு பரம்பரையை சொல்கிறது. அந்த பிள்ளையூரங்காவள்ளி தாசர் 100வது வரிசையில் உட்காந்துட்டு இருந்தாராம். அவருக்கு கேட்டுதான். அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஒன்று அவர் குரல் கணீர்னு இருந்திருக்கும், அது நமக்கு இல்லை. அதான் கரண்ட்டுக்கு 2 போயிட்டு தான் பயம். இப்போ எப்படி உபன்யாசம் சொல்கிறதுங்கிறது பயமாக இருக்குது. இதுக்கு சொல்ல வந்தேன். இன்றைய நாள் நன்னாள், ஆடி மாதம், வெள்ளிக்கிழமை. தலைப்பு வந்தாள் வென்றாள் கோதை. ஆண்டாள் நிஜமாக சூப்பர் ஸ்டார் தான். அதை அடியேன்னு எப்படி சொல்ல போகிறேன்னு தான் பயமாக இருக்குது. நான் ஏதோ பயந்த மாதிரியே இந்த நியூஸ் பேப்பரில் நம்மளோட நிகழ்ச்சியை பற்றி போட்டிருந்தா, தமிழ் நியூஸ் பேப்பரில். அதில் வந்தாள் வென்றாள் கோதைக்கு பதிலாக வந்தாள் சென்றாள் கோதைன்னு போட்டுட்டா. அந்த நியூஸ் பேப்பர் காராளிக்கே தெரிஞ்சு போயிருக்கு அடியேன்னு என்னமோ சுமாராக தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு. இப்போது இதை பார்த்துட்டு நான் பயந்துட்டே இருந்தேன். நான் ஏதோ சுமாராக சொல்கிறேன்னு நினச்சி நீங்கள்லாம் வராமல் இருந்துடுவேளோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனால் இவ்வளோ பெரியவாள்லாம் இருக்கிற இந்த சபையில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அதாவது ஒரு 100 பேர் இருக்கோம், 1000 பேர் இருக்கோம், ஒருத்தர் மட்டும் தனியாக விளங்குறார் தெரியறாருன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட ஏதோ ஒரு தனி விஷயம் இருக்கணும். அந்த மாதிரி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இருந்த பின்னும் ஆண்டாள்னா சட்டன் எல்லாருக்கும் தெரியும். இப்போ சட்டுன்னு குலசேகர ஆழ்வார்னா அவர் கேரளத்தை சார்ந்தவர். கேரளத்தில் போய் நாங்கள் கேரளா யாத்திரை போகும்போது கொடுங்கலூர்கிட்ட இறங்கி திருவஞ்சிக்கலம் போனால் அங்கே இருக்கிறவாளுக்கே குலசேகர ஆழ்வார்னா யாரும் தெரிய மாட்டேங்கிறது. ஸோ அவர் ஊர்லேயே அவர் ரொம்ப ஃபேமஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஆண்டாள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் காலத்தில் ஆந்திர விஷ்ணு சன்னதின்னு ஆந்திர பிரதேசத்தில் அந்த இடத்துல ஆமுக்த மால்யதாங்கிற கிரந்தத்தில் ஆண்டாளை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கா. இதுக்கு சொல்ல
ஆண்டாளுடைய பெருமை ஸ்ரீவில்லிபுத்தூர் அக்ரஹாரத்தில் மட்டும் இல்லை, பாண்டிய தேசத்தில் மட்டும் இல்லை, தமிழகத்தில் மட்டும் இல்லை, கேரளம், ஆந்திரா, கர்நாடகான்னு அவ்வளோ இடத்துக்கு போயிருக்கா. நீங்கள் ஆச்சரியப்படுவேன். கர்நாடகாவுக்கு மேலுக்கோட்டை பக்கத்தில் போனேன்னா நிறைய பேர் ஆண்டாள்னு பேர் வச்சுப்பா. ஏன்னா அவ்வளவு பிரசித்தி ஆண்டாள் அப்படின்னா ஒரு சூப்பர் ஸ்டாராக தான் இருந்திருக்கணும். இப்போது பெருமாளுக்கு ஆழ்வார்கள் கோஷ்டி, ஆச்சாரியர்கள் கோஷ்டின்னு 2 பேர் இருக்கா. ஆழ்வார்கள் கோஷ்டி எப்படின்னா, அவளுக்கு இப்போ எக்ஸ்டர்னலாக பஞ்சகஜம் கட்டிக்கணும், பூனல் போட்டுக்கணும், திருமணிட்டுக்கணும், திருமஞ்சனம் பார்க்கணும், இதெல்லாம் அவளுக்கு தெரியவே தெரியாது. அவள் மாட்டுக்கு புளிய மரத்துக்கு கீழே உட்காந்துப்பா, பகவானை நினச்சிட்டு ஓன்னு அழவா. அடுத்த செகண்ட் பகவான் மனசுக்குள்ளே வந்துட்டாருன்னு நினச்சோடனே சிரிப்பா. சிரித்ததுக்கு ஒரு 10 பாசுரம் பாடுவா, அழுததுக்கு ஒரு 10 பாசுரம் பாடுவா. அழுது சிரித்து 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 அழுது 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 சிரித்து இப்படியே வந்துருக்கும் ஆழ்வார் பாசுரம். ஏன் சுவாமி அவர் நன்னா தானே இருந்தார், எதுக்கு இப்போ அழகாருன்னு கேட்டால் கிரமமாகவே இருக்காது ஆழ்வார்கள். ஏன்னா அவள் ஆழ்ந்து கிடப்பவர்கள். அப்பப்போ அவளுடைய இமோஷன்ஸை வெளிப்படுத்துகிற பாருங்க, அது பாசுரங்களாக வெளிவந்துடுது. ஆனால் இப்போ ஆச்சாரியர்கள் கோஷ்டி வந்து எம்பெருமானார் ராமானுஜர் தாங்குளிச்சல், அதனால் மற்றவாளை குளியினர். அவர் முதல்ல அனுஷ்டான மன்னர், அதனால் மற்றவாள் அனுஷ்டான மன்னர். அதனால் ஆழ்வார்கள் கோஷ்டி வேற, ஆச்சாரியர்கள் கோஷ்டி வேற. இந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் கோஷ்டியில் யாராவது காமனாக இருக்கான்னு கேட்டால் இருக்கா. ஆழ்வார்கள் கோஷ்டியில் இருந்த ஒருத்தர் ஆச்சாரிய கோஷ்டிக்கு போயிட்டார், அவர் தான் நம்மாழ்வார். அவர் ஆழ்வார்கள் கோஷ்டிலையும் இருக்கார். பொய்கையார், பூதத்தார், பேயார், திருமழிசை, நம்மாழ்வார், முதற்கவிகள், தொண்டடிப்புடி ஆழ்வார், ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார், திருப்பானாழ்வார்னு இருப்பா. ஆனால் அந்த கோஷ்டியில் இருந்த ஒருத்தர் நம்மாழ்வார் சட்டுன்னு ஆச்சாரிய கோஷ்டிலையும் வந்துட்டார். ஆச்சாரிய கோஷ்டியில் இருந்த ஒரு ஆச்சாரியன் ஆழ்வார்களில் 13வது ஆழ்வாராக போயிட்டார், அவர் தான் ராமானுஜர். அதனால் 12 ஆழ்வார்களில் சேர்த்தி 13வது ஆழ்வார் இருக்கக்கூடிய ராமானுஜர் ஆழ்வார்கள் கோஷ்டியில் சேர்த்தி ஆச்சாரியர்கள் கோஷ்டியில் இருக்கக்கூடிய நம்மாழ்வார். இது ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் கோஷ்டின்னு பார்த்தோமா. ஆனால் எல்லா ஆழ்வார்களும் பெருமாளை பற்றியே பாடியிருப்பா. ஆனால் 2 பேர் மட்டும் பெருமாளை பற்றி பாடலை. அது யார் ஒருத்தர்? மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணிட்டார், பெருமாளே எல்லாம்னு நினச்சி எங்கள் ஆச்சாரியன் நம்மாழ்வார் தான் எல்லான்ட்டார். இன்னொரு யார் பார்த்தேன்னா ஆண்டாள். ஆண்டாள் வந்து பெருமாளை பற்றி பாடினதா சரித்திரமா? ஆனால் இல்லை. பெருமாளை பற்றி பாடுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறா, மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர். எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தது எல்லாம் தான் விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார்ண்டா. இப்போ விஷ்ணு சித்தர் யாருடைய அம்சம்? கருடனுடைய அம்சம். எங்கள் அப்பா கருடரான பெரியாழ்வார் கேட்டிருப்பார் அப்படின்ட்டா. இதில் மகாபாரதத்தில் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கருட பஞ்சமி எவ்வளோ அழகாக சேர்ந்துருக்கு பாருங்க. அதனால் கருடனுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நம்ம கருட தண்டகம் சேவிக்கலாம். ಗರುಡಮಖಿಲಮೇ ನೀಡಾದಿರೂಢಂ ಪಿಷಟ್ಪೀಡ ನೋಟ್ಕಂಠಿತಾ ಕುಂಠ ವೈಕುಂಠ ಪೀಠಿ ಕೃತಸ್ಕಂದ ಮೀಡೆ ಸ್ವನೀತಾಗದಿ ಪ್ರೀತ ರುದ್ರ ಸುಕೀರ್ತಿಸ್ತನ ಭೋಗಗಾಡೋ ಬಗೂಢ ಸ್ಫುರ ಕಂಠಕವ್ರಾದ ವೇದವ್ಯದಾವೇಪಮಾನ್ ದ್ವಿಜಿಹ್ವಾಜಿಪಾ ಕಲ್ಪ ವಿಶ್ವಾರ್ಯಮಾನ್ ಸ್ಫಟಾವಾಟಿಕಾ ರತ್ನರೋಚಿಶ್ಚಟಾರಾಜಿನೀರಾಜಿತಂ ಕಾಂತಿ ಕಲ್ಲೋಲಿನೀರಾಜಿತಂ ಗರುಡ ಜಯ ಜಯ ಸುಪರ್ಣ ದರ್ವಿ ಕರಾಹಾರ ದೇವಾದಿಪಾಹಾರ ಹಾರಿಂದಿವೌಕಸ್ಪತಿ ಕ್ಷಿಕ್ತದಂಬೋ ಹಿರಾರಾಗಿಣ ಕಲ್ಪ ಕಲ್ಪಾಂತವ ತೂಲ ಕಲ್ಪೋಲಯಾನಲ್ಪ ವೀರಾಯಿದ್ಯೋದ್ಯಜ್ಜಮತ್ಕಾರ ದೈತ್ಯಾರಿ ಜೈದ್ರಧ್ವಜಾರೋಹ ನಿರ್ಧಾರಿತೋತ್ಕರ್ಷ ಸಂಕರ್ಷಣಾತ್ಮನ್ ಗರುತ್ಮನ್ ಮರುತ್ಮನ್ ಚಗಾರಿ ಸಚಿತ್ಯಾದಿಮೂರ್ತೆ ನ ಕಶ್ಚಿತ್ ಸಮಸ್ತೆ ನಮಸ್ತೆ ಪುನಸ್ತೆ ನಮಃ ಮನುರನುಗತ ಭಕ್ಷಿವತ್ರ ಸ್ಫುರತ್ತಾವಕಸ್ತಾವ ಕಶ್ಚಿತ್ತಭಾನು ಪ್ರಿಯಾಶೇಖರಸ್ತಾಯತಾಂ ನ ಸ್ತ್ರೀ ವರ್ಗಾಪವರ್ಗ ಪ್ರಸೂದಿ ಪರವ್ಯೋಮತಾಮನ್ಮಲದ್ವೇಷಿತರ್ಪಜ್ವಲದ್ವಾಲಕಿಲ್ಯ ಪ್ರತಿಜ್ಞಾವಕೀರ್ಣ ಸ್ಥಿರಾಂ ದತ್ವಭುಕ್ತಿಂ ಪರಾಂ ಭಕ್ತಿದೇನುಂ ಜಗನ್ಮೂಲಕಂದೇ ಮುಕುಂದೇ ಮುಕುಂದೇ ಮಹಾನಂದದೋದ್ರಿ ಅಧಿಕಾ ಮುದಾಕ ಮಹೀನಾಂತಕ ಶಸ್ಕೃಂಚದ್ಗಣಚರಣೋ ನರಪರಿಪಾಟಿ ನಬೀನ ಗುಂಬಗಣ ವಿಷ್ಣುರದಂಡಕೋಯಂ ವಿಕಟಯದು ವಿಪಕ್ಷವಾದಿನಿ ವ್ಯೂಹಂ ವಿಸಿದ್ಧಿದಸ್ತಿದ್ಧಿದಸ್ತೋಯಂ ವೆಂಕಟೇಶ ವಿಭಕ್ಷಿತ ಗರುಡಧ್ವಜದೋಷಾಯ
கீதோ கருடதண்டகா. அப்பேற்பட்ட கருடனுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். இப்போ நம்ம கருடன் வந்து சின்ன வயசுல இருந்தார். அம்மாவான வினத்தை கிட்ட பிறந்தார். அம்மா வந்து கத்ரு என்கின்ற சகலத்தின் கிட்ட தான் தாசி ஸ்திரீயா இருந்தா. விடுவதற்பதற்காக ஸ்வர்கலோகம் போய் அமிர்தத்தை மீட்டுன்னு வரணும். அதனால அமிர்தத்துக்கு கிளம்பி போறார். அமிர்த கலச கருடன்னு ஒன்று ஸ்ரீரங்கத்தில் போய் சேவிச்சுட்டு வாங்கோ. போறீங்களா? அங்கே இந்திரனெல்லாம் தோற்கடித்து விட்டு அமிர்தத்தை எடுத்துக்கிறேன். அமிர்தத்தை எடுத்துட்டோன்னே பெருமாள் வந்தார். பெருமாள் சொன்னார், கருடா நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன்னார். கருடன் சொன்னார், நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன்னார். பெருமாள் கேட்டார், கருடா நீ வேணுங்கிற வரத்தை கேளு அப்படின்னார். கருடன் சொன்னார், நான் உனக்கு மேலே இருக்கணும்னு சொன்னார். என்ன கவனிங்கோ, கருடன் பெருமாளை பார்த்து சொன்னது நான் உனக்கு மேலே இருக்கணும்னு சொன்னார். பெருமாள் தத்தாஷ்டுன்றார். இப்போ கருடன் கேட்டார், நீ வேணுங்கிற வரத்தை கேளு அப்படின்னார். கருடா நீ எனக்கு கீழே இருக்கணும்னு சொன்னார். கருடனுக்கு குழம்பே போயிடுத்து. நான் மேலே இருக்கணும்னு சொன்னாலும் தத்தாஸ்துங்கிற, கீழே இருக்கணும்னு சொன்னாலும் தத்தாஸ்துங்கிற. ஒரே ஆள் ரெண்டு இடத்துல எப்படி இருக்க முடியும்? பெருமாள் ரெண்டு இடத்துல இருப்பார். அதனால கருடன் கேட்டாராம், சமாதானம் சொல்லு, நான் மேலே இருக்கணும்னு சொல்லிட்டேன், கீழே இருக்கணும்னு சொல்லிட்டேன், எப்படின்னு கேட்டார். சொன்னாராம் பெருமாள், நீ எனக்கு கீழே வாகனமாக இருப்ப, எனக்கு மேலே கொடியில் இருப்பேன்ட்டார். அதனால தான் கருடத்வஜ தோஷாய. ஏதாவது நீங்கள் ராமர் கோவில் உற்சவம்னு பார்த்தேன்னா கொடிவரம் ஏற்றும் போது மேலே கருடன் இருப்பார். அதே மாதிரி பெருமாளுக்கு வாகனம்னு பார்த்தேன்னா கருட வாகனமாக இருப்பார். கீழே வாகனமாக இருப்பார், மேலே கொடியில் இருப்பார். தெரிஞ்சுட்டா? இப்போது கிருஷ்ணர் மகாபாரதத்தில் பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தார். நம்மூர் சுவாமி பார்த்த சாரதி இருக்கும்போது அந்த ரதத்துக்கு ஒரு கொடி இருந்தது. அந்த கொடியில் யார் இருந்தா? ஹனுமான் இருந்தார். என்ன சுவாமி இப்போதான் நீங்கள் சொன்னீங்களே மேலே யார் இருந்திருக்கணும்? கருடன் தான். அதான் தேசிகன் சொல்கிறார், கருடத்வஜ தோஷாய கீதோ கருடதண்டகாங்கிற. கருடன் தான் மேலே இருப்பார். இப்போ எப்படி ஹனுமான் மேலே வந்தார்னு கேட்டால், பீமன் வந்து சௌகந்திக பருவான்னு மகாபாரதத்தில் தவம் பண்ண போகும்போது ஹனுமான் பிரத்யட்சமாக சொல்கிறார், பீமா நான் உனக்கு ஒரு உடன்துணையாக இருப்பேன். அதே சமயத்தில் சொல்கிறார், பார்த்து நான் உன் தம்பியான அர்ஜுனன் ஓடும் அந்த ரதத்திற்கு நான் கொடியில் இருந்து கட்டாட்சிப்பேன். அது கருடனுக்கு பெரிய லீகல் இஷ்யூ ஆகிடுது. இப்போ பெருமாள் கருடனை வந்து கொடியிலையோ பக்கத்துலையோ வச்சுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஹீ கேன் ஃபைல் அ சூட். பெருமாள் மேலும் நோட்டீஸ் விட முடியும். என்னையா நீ வேதத்தில் சொல்லியிருக்க, வேதாத்மா விகதேஸ்வரஹா எவனிக்கானு, என்ன மேலே கொடியில் இருக்கணும்னு சொல்லியிருக்க, வாகனமும் இருக்கணும்னு சொல்லியிருக்க, மேலே ஹனுமானை ஏற்றிட்டா கீழே குதிரையை வச்சுட்டா யோ இன்சல்டட் மீ அப்படின்னு சொல்லாமன்னோ. ஏன் இப்படி சொல்லன்னா, கிருஷ்ணர் வந்து அந்த ரதத்துக்கு குதிரை இருந்ததுல, அது குதிரை கிடையாதான், குதிரையா இருந்தது கருடனா. அப்பேற்பட்ட கருடன் பகவத்கீதை கேட்டிருக்கணும் போனோம். இப்போ பெருமாள் நடு பூமியில் நின்று கீதையா அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். அப்போதான் துரியோதனன் வந்து பித்தாமகருடைய சட்டையை பிடிச்சிருக்கிறான். போய் சண்டை போட ஆரம்பிங்கோன்னு. அப்போ பித்தாமகர் சொன்னாராம், இத்தனை நாள் நான் உன்னை அடித்ததில்லை துரியோதனா, இன்னைக்கு நான் உன்னை அடிச்சே போட்டுருவேன். என்னுடைய எதிர்க்க பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் சோதிவாய் திறந்து அந்த கீதையை அர்ஜுனனுக்கு சொல்லிட்டு இருக்காரே, அந்த மந்தமார்த்தம் காத்து வீசுறதே, அது ஒரு திவளை வீசிட்டு ஒரே ஒரு வார்த்தை என் காரில் விழ வைக்காதான்னு தவிச்சுட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் சண்டை போடுங்கிறியே அப்படின்னா எதிர்க்க இருந்த பீஷ்மர் கூட அது கேட்கல. எல்லாமே அர்ஜுன் பக்கத்தில் போயிட்டே இருக்கா. ஆனால் ஒரே ஒரு காற்று என்ன பண்ணிட்டான், அப்படி சட்டுன்னு போய் குதிரை காரில் போய் வீசிட்டான். அது என்ன ஸ்லோகம்னா, கீதையில் 13வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகம், சர்வதர்மான் பரித்யஜங்கிற சரம ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தோட காற்று வந்து குதிரை காற்றுல போய் வீசிடுது. குதிரை தானே கருடன், கருடன் தானே பெரியாழ்வார், அதனால பெரியாழ்வார் அர்த்தத்தெல்லாம் கேட்டிருப்பாளோ. அதனால தான் ஆண்டாள் சொல்கிறா, கிருஷ்ணர் சொல்ல வேண்டாம், கிருஷ்ணர் சொல்லி எங்கள் அப்பா கருடனான பெரியாழ்வார் எல்லாம் எனக்கு சொல்லிட்டா அப்படின்னா தான் மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பார். அதனால் அப்பாவுக்கு அவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தில் உரிய மரியாதையை கொடுத்ததால் வந்தாள் வென்றாள் கோதை.
சரி சுவாமி, ஆண்டாளுடைய பாசுரத்துலேருந்து நீங்கள் ஏதாவது ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஒரு ப்ரூஃப், ஒரு 2 ப்ரூஃப் டைம் பொறுத்து. இந்த 4வது பாசுரம் இருக்கணும். 4வது பாசுரம் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். ஆழிமழை கண்ணா. ஆழிமழைக்கு ஆழிமழை கண்ணா. இந்த பாசுரம் பாடினா மழை வரும்பா, நமக்கு தேவையோ? ஆனால் இப்போ நான் பாடி முடிச்சோடனே நீங்கள் வெளில போய் பார்க்காதீங்க. எப்போவாவது ஒரு நாள் மழை பெய்யுதுதானா இதனாலன்னு வச்சுக்கோங்க. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடாய் தெரி ஊழி முதல்வன் உருவம் போழ்மை கருத்து பாழியன் தோள் உடைய பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தழாதே ஷார்ங்கும் உதைத்த சர மழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரியமும் பாவாய். இதை எப்படி பிரிக்கணும்னா 2 கிரமமாக பிரிப்பா. ஒன்று ஆழிமழைக்கு கண்ணான்னு பிரிப்பா. ஆழிமழைக்கு சுவாமியே கண்ணா அப்படின்னு பிரிக்கிறது ஒரு வழக்கம். ஆனால் எப்படி பிரிக்கணும் தெரியுமோ? ஆழிமழைக்கு அண்ணா அப்படின்னு தான் பிரிக்கணும். ஆழிமழைக்கு அண்ணா அப்படி தான் பிரிக்கணும் ஒரு கிரமத்தில், பெரியவாச்சான் பிள்ளை கிரமத்தில். இந்த பாசுரத்தில் பார்த்தேன்னா ஆண்டாளுக்கு ஹியூமிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி, பணிவு அது இருக்கணும்னு ரொம்ப. ஆனால் ஆண்டாள் வந்து ப்ரொசீஜர் எல்லாம் அதான் சூப்பர் ஸ்டார் சொல்கிறத தான் செய்வா, என்ன சொல்கிறாலோ அப்படியே நடந்து போயிடும். ஆனால் அப்பேற்பட்ட பணிவோடு கூடிய ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறா, மழைக்கு அதிபதியே எங்கள் ஊரில் வந்து நீ மழை பொழிய வேண்டும்னு கட்டளையிடுறா. when it is an order and not a request. பணிவு இல்லைங்கிற மாதிரி தானே வந்துடுறது. அதான் எல்லா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் போட்டு குழஞ்சா, என்னப்பா நம்ம ஆண்டாள் இப்படி பேச மாட்டாளே, ஆண்டாள் பணிவோடு மழைக்கு அதிபதியே எங்கள் ஊரில் வந்து மழை பெய்வாயின்தானே சொல்லணும், பெய்ய வேண்டும்ல எதுக்கு சொல்கிறான்னு கேட்டா. இதெல்லாம் பெரிய ஸ்கேம் மாதிரி ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல லாக் ஜாம் மாதிரி ஆயிடுத்து. இப்போ ஆண்டாள் ஹேஸ் டு எக்ஸ்பிளைன் ஒய் ஷீ இஸ் டூயிங் லைக் திஸ் அப்படின்லாம் கேட்குறான். இப்போது ஆண்டாள் சொன்னால் லெட்டஸ் டிபேட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அப்படின்னு. இப்போது ஆண்டாள் யாரை பேச விட்டுட்டான்னு கேட்டால் வேதாந்த தேசிகரை பேச விட்டுட்டா ஆண்டாள். யுவர் மை அட்வொகேட் யூ டாக் அப்படின்னு. சரி, நிறைய பேர் சொல்லுவாரோ மை அட்வொகேட் வில் கம் அண்ட் டாக் டு யூ அப்படின்னு. அந்த மாதிரி அப்போது சொன்னார், ஆண்டாள் கட்டளை தான் இட வேண்டும், பணிவோடு கேட்க வேண்டாம்னார். போய் எதிர்கட்சிக்காரா கேட்டார், ஹவு கம் யூ ஹவ் டு ப்ரூவ் ஆண்டாள் வந்து பணிவோடு கேட்க வேண்டாமா, ஹவு கேன் ஷி ஆர்டர் த ரெயின் காட் அப்படியெல்லாம் கேட்டார். இப்போ அந்த காலத்தில் ஹாலாஸ்ய மகாத்மியம்னு ஒரு மகாத்மியம், மதுரையை சார்ந்த ஒரு ஸ்தல புராணம். மதுரையில் எப்படி சுந்தரேஸ்வரர் வந்தார், அம்பாள் எப்படி வந்தான்னு அந்த காலத்தில் ஒரு ஒரு கதை சொல்லியிருக்கா. அதில் ஒரு சின்ன கதை சொல்லியிருக்கா. அதாவது இந்திரன் ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டியிருக்கா. அந்த காலத்தில் வந்து நம்ம இந்தியா அலையன்ஸ் மாதிரி ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டும் போது இந்த சீஃப் மினிஸ்டர் வந்தால் நான் வரமாட்டேன், இந்த சீஃப் மினிஸ்டர் வரலன்னா நான் வரமாட்டேன் அப்படிலாம் சொல்ல கூட்டினோன்னே எல்லா ராஜாக்களும் வரும்போது இந்த சீட்லலாம் பேர் போட்டு வைக்கிறா. பாண்டியராஜா மிஸ்டர் பாண்டியராஜா மிஸ்டர் பண்ணிக்கலாமே, அது முடியவே முடியாது, கோயிலேஸ்வரிக்கே வரமாட்டான். அதனால் பாண்டியராஜா கெட்டம்னுட்டான். இதெல்லாம் மீடியா உடனே கவரேஜ் எடுத்து நைட் அர்ணகோ சுவாமி வந்து த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னு நைட்டு போட்டு
அப்புறம் மூஞ்சியை வேர்த்து விட்டது அப்படி இப்படி எல்லாம் சொல்லி பாண்டிய மக்கள்லாம் வந்து நம்ம ராஜா இப்படி இன்சல்ட் பண்ணிட்டாலே எல்லாம் சொன்னோடனே பாருங்க இப்படி எல்லாம் நடந்தோடனே பாண்டிய ராஜா கோபமாக வந்துட்டார். இந்திரனை நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு வந்தோடனே சிவபெருமானை நோக்கி தவம் புரிஞ்சார். இதெல்லாம் ஹாலாசிய மகாத்மியத்தான் இருக்குது, கோயிலேஷன்லாம் இருக்கான்னு அது எங்கோ புரியறதுக்காக சொன்னேன். நிறைய பேர் கேட்பா இதெல்லாம் வேற இருக்கான்னு. இன்னும் அதே மாதிரி சொல்லணுன்னா ஒரு முறை வந்தார், இவர் கண்டார், பார்த்தார், சென்றார், இப்படியெல்லாம் சொல்ல அந்த புக்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். புக்லேருந்து படிக்கிற மாதிரி சொல்லவே கூடாது உபன்யாசம். ஓ சிவபெருமான் பிரத்யட்சமாய் கேட்டார், பாண்டியராஜா வாட் யூ வாண்ட்? மேகங்களுக்கு அதிபதி இந்திரன். அதனால தான் கேட்குற பாண்டியராஜா, பெருமாளே பகவானே மேகங்களுக்கு அதிபதி இந்திரன், மேகங்கள் இருந்தால்தான் தான் பெறக்கூடிய ஆவிர்வாகத்துக்கு ஏற்றாற்போல் மேகங்களை பார்த்து இந்த ஊரில் போய் மழையை பொழியுங்கோள் சொல்ல முடியும் இந்திரனால். மேகங்கள் இல்லை என்றால் சக்தியற்ற நிற்பான். மேகங்களுக்கு அதிபதியாக இருக்கின்றான் இந்திரன். அந்த மேகங்கள் என் கட்டுப்பாடு கீழே வரணும்னு பாண்டியராஜா கேட்டார். இப்போ சிவபெருமானுக்கு ஆசுதோஷின்னு பேர். கேட்ட உடனே வரத்தை கொடுத்து விடுவேன். இப்போ நீங்கள் பம்பாய்க்கெல்லாம் போனேலாம் ஆசுதோஷ் அப்படின்னு நிறைய பேர் வச்சுப்பா. ஆசுதோஷின்னா உடனே வழங்கக்கூடிய ஒரு வரத்தை. இப்போ சொன்னார் கிராண்டட் அப்படின்ட்டார். கிராண்டட் சொன்னபடியால் பாண்டியராஜா அத்தனை மேகங்களையும் சிறையில் வச்சுட்டாராம் அப்படின்னு ஹாலாசிய மகாத்மியத்தை இருக்குது. அப்போ இந்திரனா தேடி பார்க்குறான், க்ளவுடு காணோம். அது வந்து உடனே தேட ஆரம்பிச்சா இந்திரன். அதெல்லாம் வந்து நாக்பூரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாக்பூரில் மேகங்கள் இருக்குது. உடனே போய் கேட்டான், பாண்டியராஜா எப்படியாவது மழையை பொழிய வை அப்படின்னு. பாண்டியராஜா சொன்னார், நாட் பாசிபிள் சார், யூ ஹவ் டு கிவ் மீ இன் ரைட்டிங். எல்லா ரைட்டிங்கில் கேட்குறா பாண்டியராஜா. இந்திரன் சொல்கிறான், வாட் எவர் யூ சே ஐ வில் கிவ் சொல்கிறான். பாண்டியராஜா சொல்கிறார், நீ எழுதி தரணும். எந்த ஊரில் மழை பெய்யறதோ இல்லையோ அவன் சொல்லுவான், மான்சூன் திஸ் இயர் ப்ரொடிக்ஷன் இஸ் 80% ஒன்லி, 70% ஒன்லின்னு. எந்த ஊரில் வேணாலும் கம்மியாக இருக்கணும், ஆனால் பாண்டிய தேசத்தில் மட்டும் 100% இருக்கணும். எழுதி கொடுத்துருவேன் இந்திரன். ஓகே, வேர் எவர் இட் ரெயின்ஸ் ஆர் நாட், பட் இன் பாண்டிய தேசம் இட் வில் ரெயின், யுவர் சின்சியர்லி இந்திரா அப்படின்னு போட்டு கொடுத்துட்டார். இந்த லெட்டருடைய ஃபோட்டோ காப்பி ஆண்டாளுக்கு கிடச்சிருது. அவள் வீட்டு பரன் மேலே சுத்தம் பண்ணும்போது கிடச்சிருது. என்ன எழுதியிருக்கேன்னா ஃபோட்டோ காப்பியில், ஃப்ரம் இந்திரா டு பாண்டியராஜா, ரெயின் வில் கம் இன் பாண்டிய தேசம் அப்படின்னு. இப்போது ஆண்டாள் முன்னாடி என்ன பார்த்துட்டா, மழையை பொழிய வைக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணுவோம்னு. இப்போ தான் அவளுக்கு தெரிஞ்சு போயிட்டான், மழை வர வேண்டியது நம்ம ரைட்டாச்சு, ஒய் ஷுட் ஐ ரிக்வஸ்ட், ஐ வில் கமாண்ட் அப்படின்னு சொன்னபடியால் தான் சொன்னான்னு தேசிகன் இப்படி சொல்கிறார். அப்படி இந்திரனுக்கு கட்டளையிட்டு மழையை பொழிய வைத்ததால் வந்தாள் வென்றாள் கோதை. இப்போ ஆண்டாள் பார்த்தேன்னா அம்பாளின் குறையை தீர்த்து வைப்பதற்காக பிறந்தாள். என்ன சுவாமி நன்னா இருக்கே, நமக்கு குறை இல்லாமல் செய்வது அம்பாள், அம்பாளுக்கு என்ன குறை அப்படின்னு கேட்டால் இது ஒரு பெரிய சரித்திரம். அது அதான் நன்னா பிரசித்தமாக ஆரம்பிக்க போகிறது. பாண்டியராஜா வந்து நன்னா சமத்தியாக இருக்குது ராஜ்யம். அவருக்கு ஒரு பத்னி என்னமோ ஒன்னோட நின்றார். ஏன்னா எந்த கதை பார்த்தாலும் 2, 3, 10, 100 இப்படியே போயின்னு இருக்கோம். இவர் ஒன்னோட நின்றார். ராமாயணம் பிடிக்கும் போல இருக்கு. ஒரு பத்னி, அந்த ஒரு பத்னி வந்து குளிச்சுட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு சாம்பிராணி போடுறா. சாம்பிராணி போடும்போது அப்படியே ராஜா காரிடாரில் நடந்து வர, நீங்கள் இப்போ அந்த மூமெண்ட்டை இமேஜின் பண்ணிட்டு இருப்பேன். நடந்து வரும்போது ராணியின் கூந்தலை பார்க்குற. ராணியின் கூந்தல் நல்லா லாங்காக இந்திரலேகா பிரிங்க ஆயிலெலாம் போட்டிருக்கா, லாங் ஹேர். அந்த லாங் ஹேரை சுற்றி வண்டுகள் ஹீங்காரம் பண்ணுறது, ஸ்வாம் ஆஃப் பீஸ். பொதுவாக பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லுக்கு போகும். இப்போ பாண்டியராஜா யோசிச்சார், பார்த்தியா புஷ்பத்தை சுத்தியம் பண்ணும், நம்ம ராணியின் கூந்தல் சுத்தியம் பண்ணுறது. ராணியை போய் கேட்டார், வாட் டிட் யூ அப்ளை ஃபார் யுவர் ஹேர், லோரியலா கார்னியரா இதெல்லாம் கேட்டு பார்த்தார். இப்போ ராணி சொன்னால், நான் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை, நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் அப்படின்ட்டா. நேச்சுரல் ப்ராடக்ட்ஸில் என்ன நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா மனம் இல்லை. இல்லையா நீ யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் மனம் இல்லை, ஆனால் வண்டு மட்டும் முடிய சுத்தது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் உன் கூந்தலுக்கு மனத்தை சேர்த்துருக்கும். ஏன்னா இயற்கையாகவே உன் கூந்தலுக்கு மனம் இருந்திருக்கும். இது ஒரு பெரிய ராஜாவின் சந்தேகத்தை யார் தீர்த்து வைக்கிறாளோ அவளுக்கு இவ்வளோ பொற்காசுகள் அப்படியெல்லாம் சொல்லிடுது. அந்த காலத்தில் ஒரு ஏழை சிவபக்தன் இருந்தார், தருமின்னு பேர்.
அவர் சிவபெருமானை போய் பிரார்த்திச்சார். சிவபெருமான் வந்து ஒரு கவிஞர் ரூபத்தில் பிரத்யட்சமாய் இதை கொடுத்துட்டார். இதை போய் நீ பாண்டியராஜா கிட்ட கொடு அப்படின்னு. பாவம் தருமி என்ன மாதிரி படிக்கவும் தெரியாது, போய் பாண்டியராஜா கிட்ட போய் கொடுத்துருது. பிடித்து பார்த்தார். ஆஹா, நான் மனசில் நினச்சது தான், பெண்களுக்கு கூந்தலின் மனம் இயற்கை தான் எழுதி கொடுத்துருக்கார் சிவபெருமான். ஓகே, பொற்காசு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அந்த காலத்தில் ஒரு அப்போசிஷன் பார்ட்டி, அது யாருன்னா நக்கீரர். நக்கீரன் யாருன்னா நக்கீரன் சொன்னார் என்ன எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு. பெண்களுக்கு கூந்தலில் மனம் இயற்கை எழுதி கொடுத்துருக்காருன்னு. அப்போ நக்கீரன் சொன்னார் அதெல்லாம் கிடையாது, வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்வதால் தான் மனம் வரும், பெண்களுக்கு கூந்தலில் எப்படியா மனம் இருக்கும் அப்படின்லாம் கேட்டார். இப்போது நக்கீரன்லாம் பேச முடியாது. இப்போது நக்கீரன்லாம் கொடுக்கப்படாதுன்னு சொல்லிட்டார். அப்போது சிவபெருமான் வந்து வாதம் பண்ண ஆரம்பித்தார். வாதம் பண்ணும்போது சிவலியலார்ணவத்தை கடைசி வரி, நீ மனம் இல்லைன்னு சொல்றியே, சாதாரண பெண்களுக்கான சிவபெருமான் கேட்குறப்போ நக்கீரன் ஆமாம் சரி சாதாரண பெண்களுக்கு விடு, தேவகுல மங்கைகளுக்கு அவளுக்கும் கிடையாதுன்னுட்டார், செலஸ்டியல் லேடிஸ்க்கும் கிடையாதுன்னுட்டார். ஈசன் சிவபெருமான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அர்த்தாங்கினியாக இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அவளுக்கும் கிடையாதுன்னுட்டார். இப்போ உடனே ஃபயர் வந்து எரிச்சு அவள் என்னெல்லாம் ஆச்சுன்னு இது போய் அம்பாள் கிட்ட போய் சொல்லிட்டா, கூந்தலில் மனம் இல்லைன்னு சொல்லிட்டா அப்படின்னு. அது அம்பாளுக்கு ரொம்ப குறையா போயிட்டா. அவளே மூந்து பார்த்தா, நம்ம எதுவுமே போட்டுக்கலையே, மனம் இருக்கே, எப்படி மனம் இல்லை சொல்லிட்டா அப்படின்னு. இப்போது அவள் ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் அவள் கூட்டினா. அதில் என்னன்னா இந்திராணி, அவள் தான் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் எடுத்துப்போம், MOM அவள் வந்துட்டா. இப்போ சாவித்ரி, ஸ்ரீதேவி, பூதேவி வைகுண்டத்துலேன்னு வந்துட்டா. பூவி தேவி பாவம் ரொம்ப பொறுமை, க்ஷமையா பிருத்திவி சமஹான்னு சொல்லுவாள் ராமரை பற்றி. பொறுமைனா பூமி தேவி, ஏன்னா நம்ம போடுற ஆட்டத்தை பொறுத்துன்னு இருக்காளே, எப்போவாது இப்படி தலையாட்டினா போச்சு வயநாட்டில் இப்போ ஆன மாதிரி ஆயிடுறது. அப்போது பூமி தேவை கேட்ட அம்பாளை, என்னம்மா உனக்கு குறை, என் கூந்தலை பார்த்து மனம் இயற்கை இல்லை செயற்கைன்னு சொல்லிட்டா பூமி தேவி அப்படின்னா. பூமி தேவி சொன்னா, டோன்ட் வரி, ஐ வில் பி பார்ன், ஐ வில் டேக் கேர். அதனால தான் அதே பாண்டிய தேசம், எந்த பாண்டிய தேசத்தில் அந்த நக்கீரனானவன் அம்பாளின் கூந்தலின் மனம் இயற்கை இல்லை செயற்கை, நாட் நேச்சுரல் பட் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொன்னானோ, அதே பாண்டிய தேசத்தில் அதன் ராஜதானியாக இருந்த பந்துராபட்டினத்தின் அருகே ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் அக்ரஹாரத்தில் அந்த பூமி தேவி ஆண்டாளாக பிறந்தாள். சரி சுவாமி, அதெல்லாம் இருக்கட்டும், குறை எப்படி தீத்தா? நான் 6வது பாசுரம், கிசு கீசென்றெங்கும் ஆனை ஜாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டில்லையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனருங்கூழல் ஆட்சியர் மத்தினாள் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டு கிடாதியோ, நாவா தேசம் உட திரவேலோர்யம் பாவாய். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கெட்டிலையோ பேய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து. அடுத்து வாச நறுங்குழல் ஆட்சியருங்கிற ஆண்டாள். வாச நறுங்குழல் இயற்கையாகவே வாசனை வீசக்கூடிய குழல் கற்றை படைத்து ஆட்சிமார்கள்டா. வாசனை எதால வந்ததுன்னு சொன்னாலோ, புஷ்பத்தால் வந்ததுன்னு சொன்னாலோ சொல்லவே இல்லை, சந்தனத்தால் வந்ததுன்னு சொன்னாலோ சொல்லலை, வெறும்ன வாசனருங்குழல் இயற்கையாகவே வாசனை வீசக்கூடிய குழல் கற்றை படைத்து ஆட்சிமார்கள்டா. அப்போதான் நக்கீரன் தோன்றிட்டான், ஓஹோ நம்ம சங்கத்தமிழ் பாடி வச்ச ஆண்டாளே சொல்லிட்டா பெண்களுக்கு கூந்தல் மனம் இயற்கை தான், அதனால இந்த பாசுரம் அம்பாளின் குறை தீர்க்க வந்த பாசுரம். அப்படி அம்பாளின் குறையை தீர்த்து வைத்ததால் வந்தாள் வென்றாள் கோதை.
ராமாயணத்தில் ராமர் சீதையோட லக்ஷ்மணனோட கானகம் கிளம்பி போகிறார். அதை வால்மீகி எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கோ. முதல்ல ராமர், நடுவில் சீத்தை, பின்னாடி லக்ஷ்மணர், இப்படி தான் போவா. ஆனால் நீங்கள் மிரர் இமேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு வருவா? மிரர் இமேஜ் இப்போ நீங்கள் டார்டாரிக் ஆசிட்னா நாங்கள் மிரர் இமேஜ் உடனே வச்சு பார்ப்போம். 2 மார்க் 12th ஸ்டாண்டர்டில் வரும். இப்போ நீங்கள் திருக்கோவிலூர் இருக்கக்கூடிய பெருமாள் நீங்கள் மின்னர் இமேஜாக பார்த்தா இன்னொரு கால் இந்த பக்கம் இருக்கும், இந்த கால் இந்த பக்கம் இருக்கும். எந்த ஒரு பெருமாள் வருவார்? சீர்காழியில் காழிச்சீராம விண்ணகரத்தில் தாடாளன்கிற பெருமாள் வருவார். அந்த மாதிரி நீங்கள் மிரர் இமேஜ் வச்சு பார்க்கணும். மிரர் இமேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல லக்ஷ்மணர், நடுவில் சீத்தை, பின்னாடி ராமர். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அயோத்தியா காண்டத்தில் இப்படி. ஆரண்ய காண்டத்தை தான் சேஞ்ச் பண்ணிக்கிறார். ராமர் முதல்ல நடந்து, நடுவில் சீத்தை, பின்னாடி லக்ஷ்மணர். ஏன்னு கேட்டேன்னா, அயோத்தியா காண்டம் முழுக்க ராமர் யார் யாரெல்லாம் சந்திக்கிறார்? ஒரு நல்ல பக்தனான கோபெருமானை சந்திக்கிறார், ஒரு நல்ல ரிஷியான பரத்வாஜரை சந்திக்கிறார், ஒரு நல்ல ரிஷி தம்பதிகளாக இருக்கக்கூடிய அத்திரி அனசூயாவை சேவிக்கிறார். இவாளெல்லாம் சேவிச்சா நம்ம குழந்தை லக்ஷ்மணனை வாழை முதல்ல சேவிக்கட்டுமேன்னு முதல்ல லக்ஷ்மணனை விட்டாராம். இதே ஆரண்ய காண்டத்தில் யார் யாரெல்லாம் பார்க்குறா? சூர்பனகை, கரண், தூஷணன், திரிஷிரஷ். இவாளுக்கு முன்னாடி நம்ம லக்ஷ்மணன் போராட வேண்டாம், நான் முன்னாடி நிற்கிறேன்னு ராமர் முன்னாடி நின்று லக்ஷ்மணரை தள்ளினாராம். ஆர்டர் மாறிடுது. அயோத்தியாலேருந்து ஆரண்ய காண்டம் வரைக்கும் ஆர்டர் மாறினாலும் சீத்தையோடைய பொசிஷன் மாறவே இல்லை. பார்த்தீங்களா, சீத்தை அங்கேயும் நடுவில் இருக்கா, இங்கேயும் நடுவில் இருக்கா. இந்த ஆர்டர் பார்த்துட்டு கம்பர் ஒரு ஸ்லோகம் வேண்ட என்னன்னா, முதல்ல ராமர், நடுவில் சீத்தை, பின்னாடி லக்ஷ்மணர். எப்படி இருக்குன்னு கேட்டால், அகாரவாச்சனான பரமாத்மா அப்படிங்கிற அக்ஷரம் விஷ்ணுவை தெரிவிக்கும், ஜீவாத்மாவை தெரிவிக்கும், அப்படிங்கிற அக்ஷரம் பெருமாளுக்கு தான் இந்த ஜீவாத்மா சொந்தங்கிறத காமிக்கும். ராமர் பரமாத்மா அக்ரத பிரயவ் ராமஹா. அகாரவாச்சனான ராமனான பரமாத்மா முன்னாடியே நடக்கிறார். பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிர் லக்ஷ்மணா அனுஜகாமஹா. மகாரவாச்சனான ஜீவாத்மா ஸ்தானத்தில் லக்ஷ்மணன் பின்னாடி நடக்கிறார். பரமாத்மாவுக்கு தான் இந்த ஜீவாத்மா சொந்தம் கருத காமிக்கிறதுக்காக நடுவில் ஆனால் சீத்தை நடக்கிறாளாம். சீதா மத்தியே மத்தியமா அப்படின்னா என்ன? ஓம்காரமான பிரணவம் கால் முடைச்சு நடந்தாள் போர் நடக்கின்றார்கள். அக்ரத பிரயோ ராமஹா சீதா மத்தியே மத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிர் லக்ஷ்மணஹ அனுஜகாமஹ அப்படிங்கிறார். இப்போ இவ 3 பேர் நடந்து போகிறாளா? நடந்து போகும்போது இப்போ மத்திய பிரதேசத்தை தாண்டி மகாராஷ்டிரா கிட்ட வரா. அங்கே பஞ்சவடி கிட்ட வரா. அங்கே ஒரு பர்ணகசாலை கட்டணுமா. பர்ணகசாலை கட்டணும்னு நினச்சோடனே ராமர் லக்ஷ்மணரை பார்த்து சொல்கிறார், உனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ கட்டு லக்ஷ்மணா. பூனட ஆரம்பிக்கிற லக்ஷ்மணர். இப்போ ராமர் போய் கேட்டார், ஏன்பா ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? இல்லை, ஸ்வயம் து ருத்தி தேசே, உனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே தான் நீ கட்டணும்னு சொல்ல வழியே எனக்கு பிடிச்ச இடம்னு எதுவுமே இல்லையே ராமா அப்படின்ட்டு. இப்போ ராமர் சொன்ன, ஓகேப்பா, டோன்ட் மேக் அ பிக் இஷ்யூ அவுட் ஆஃப் இட், எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, அதனால இங்கே கட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டார். போயிட்டு இருக்காளா. அப்புறம் ராமர் சீத்தையும் ஒரு வாக் போயிருக்கா. போகும்போது ராமர் சிரிச்சா, சீத்தை சிரிச்சா. ராமர் கேட்டா, சீத்தை வை டிட் யூ லாஃப்? சீத்தை கேட்டா, யூ டெல் மீ வை டு யூ லாஃப் அப்படின்னு. இப்போது ராமர் சொன்னார், இல்லைம்மா, நீ நடக்கிறத பார்த்து ஒரு அன்னபக்ஷியும் அழகு கற்றுக்கணும்னு நினச்சிது, ஆனால் ஓ அளவுக்கு அதுக்கு நடக்க தெரியலையான்னு வெக்கத்தால் தலகுனிஞ்சுட்டு போகிறத பார்த்து நான் சிரிச்சேன்னு. இப்போது ராமர் சீத்தை சிரிச்சா, நான் எதுக்கு சிரிச்சேன்னு தெரியுமோ? நீ யானை மாதிரி நடக்கிற, மற்ற மாத்தங்க காமினம், ஓ நடையழகை பார்த்து ஒரு ஆணை கற்றுக்கணும்னு நினச்சிது, யானையால் நடக்க தெரியலையா ராமர் அளவுக்கு, வெக்கத்தால் யானை. இதை பாருங்க, யானைக்கு வெக்க வந்ததுன்னா எப்படி இருக்கும், அதை பார்த்து சீத்தை சிரிச்சிருக்கலாம். இவன் இந்த சிரிச்சு கிரிச்சு வரத்துக்குள்ளே பார்த்தா ஒரு அழகான பர்ணகசாலை, பியூட்டிஃபுல்லாக ஹர்மிடேஜ் கட்டி வச்சிருக்கார் லக்ஷ்மணர். லக்ஷ்மணனை போய் கேட்டார், பாவஜேன கிருதஜேன தர்மஜேன ச லக்ஷ்மண துவயா புத்திரேன தர்மாத்மா அசம்பத்த பிதாமமா. பாப்பா பெரிய ஆளாக இருக்கே லக்ஷ்மணா, எப்படிப்பா இதெல்லாம் கட்டினா? வி கிராஜுவேட்டட் அட் த சேம் டைம் ஃப்ரம் வசிஷ்டா யூனிவர்சிட்டி, நான் இதெல்லாம் கற்றுக்கவே இல்லையே, நீ இதெல்லாம் பெரிய ஆளாக கற்றுருந்துருக்கே அப்படின்னு கேட்டால் லக்ஷ்மணன் சொன்னார், இல்லைப்பா, சில கோர்சஸ்லாம் நம்ம ஒன்றா படித்தோம். எலக்டிவ் கோர்ஸில் நான் என்ன பண்ணிட்டேனம்மா, சர்விட்யூட் கைங்கரியம் எப்படி பண்ணணுங்கிற அந்த கோர்ஸை நான் எடுத்துனேன்.
அதனால எப்படி எனக்கு பர்ணகசாலை கட்டணும், எப்படி கூட்டணும், எப்படி பெருக்கணும் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தா. நீ ஆண்டர்பிரினர்ஷிப் எடுத்துன லீடராக எப்படி இருக்கணும்னு. அதனால எல்லாரையும் மிரட்டி வேலை வாங்குறதெல்லாம் நீ எடுத்துட்ட, வேலை எப்படி பண்ணணுங்கிறத நான் எடுத்துட்டேன், பர்ணகசாலை அதில் வந்துருத்தோ அதனால கட்டினாரா. சந்தோஷமாக இருக்கா. கோதாவரி நதிக்கரையில் போய் தினமும் தீர்த்தம்லாம் எடுத்துன்னு சந்தோஷமாக இருக்கா. ஒரு நாள் ராவணன் வந்தான். அதுக்கு முன்னாடி சூர்பனக்கு வந்தா. ராவணன் வந்து உங்களுக்கு அந்த கடுத்தெல்லாம் தெரியும். இப்போ சீதா அழுதுண்டே போறா, சொல்லின்னு போறா, கர்ணிகார புஷ்பமே சொல்லின்னு போறா, புஷ்பமே இந்த பூவதான பறிச்சு ராமர் தினமும் என் தலையில் வைப்பார், சித்ராகல்பர் சவசிகலையன் நாங்கரி கர்ணபூரம் வைப்பரே, நீ எப்பவாவது என் ராமரோ என் கொழுந்தனாரோ வரும்போது சொல்லி இந்த சீதையை கடத்திண்டு போனது இந்த ராவணன் தான் சொல்லிடு புஷ்பமே. இப்போ நீங்கள் வாட் இஸ் திஸ் இமோஷனல் அவுட் போரில் புஷ்பத்துக்கிட்டலாம் பேசுகிறா. இப்போ சொல்லிட்டு போகிறா, கோதாவரி தாயே நீங்கள் எப்போவாது என் ராமர் வரும்போது சொல்லுமா இந்த சீதையை கடத்திண்டு போனது ராவணன். இப்போ கோதாவரி ஓகே அப்படின்னு கேட்டுக்கிறா. இப்போ சீத்தை கடத்தப்பட்டால் போயிட்டா. ராமர் வர்றார், அதே ரூட்டில் வர்றார். வரும்போது கோதாவரியை பார்த்து அவர் கேட்குறார், கோதாவரி தினமும் கரையில் தானேம்மா விளையாடுவோம், என் தாய் மாதிரி இருக்கேம்மா, சீத்தை எங்கம்மா அப்படின்னு அவர் கேட்குறார். இப்போது ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார் கம்பர், நிசப்தமாக கோதாவரி போயிட்டே இருந்தது, அவள் எதுவுமே சொல்லியாம். அப்படி சொல்லிட்டேன்னா இப்போ நீங்கள் உடனே உபன்யாசத்தில் நிறைய பேர் பாதியில் எழுந்து போயிடுவா. இதை நீங்கள் போய் உங்கள் பேரம்பேத்திக்கிட்ட சொன்னீங்கன்னா, வாட் பாட்டி தட் உபன்யாசகர் இஸ் லைக் அ ஃபூல், ஹீஸ் டெல்லிங் ஹவு கேன் ரிவர்ஸ் டாக், கேட்குமா, நதியெல்லாம் பேசுமா. இப்போ காவேரிக்கு பேசுகிற தன்மை இருந்தால் அவள் வந்து பிடிச்சி சண்டை போடாதீங்களே அப்படின்னு சொல்லுவான்னு, நானும் பிடிச்சி இழுக்கிறோமோ அந்த பக்கம் இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறோமோன்னு அப்போ சொல்லியிருப்பாளோன்னு. இப்போது சொல்கிறா, கோதாவரி ஒருவேளை ராமருக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கணும், சீதையை கடத்திண்டு போனது ராவணன், தெற்கு பக்கத்தில் கடத்திண்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிருந்தான்றானா, கிழக்கு பக்கமாக போகிறதுக்கு பதிலாக தெற்கு பக்கமாக போய் அவளுக்கு காமிச்சிருக்கலாம். அவளுக்கு அந்த திறமை இருந்தது, ஆனால் காமிக்காமல் விட்டுட்டா. ஏன் தெரியுமா, நம்ம ராமருக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சால் ராவணன் நம்மளை ஏதாவது பண்ணிடுவானோங்கிற பயத்தில் பண்ணாமல் விட்டுட்டாலாம். இதே கிருஷ்ணர் மதுராவில் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் யசோதைக்கு பிள்ளையாக வளரணும்னு வசுதேவர் தலையில் சுமந்துகின்று சொல்லும்போது வருஷித்தாலும் அந்த நதியில் பிரவாகம் அதிகமாக இருப்பினும் அந்த யமுனை நதி என்ன பண்ணித்தான், நம்ம ராமர் கொஞ்சம் நம்ம கிருஷ்ணர் கொஞ்சம் இடம் கொடுத்துடலாம், கொஞ்சம் வழி கொடுத்துடலாம், இது வழி கொடுத்துட்டு தெரிஞ்சால் நம்ம கம்சன் நம்மளை எதாவது பண்ணிட்டான்னா பண்ணிட்டு போட்டுமே, கிருஷ்ண கைங்கரியம் தானேன்னு ராம கைங்கரியத்தை இழந்தாள் கோதாவரி, ஆனால் கிருஷ்ண கைங்கரியத்தை பெற்றாள் யமுனை. அதனால்தான் ஆண்டாள் மாகினை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை தூய யமுனைன்னு சொல்றா. யமுனைக்கு தூய்மை கிருஷ்ண கைங்கரியம் செய்ததால், கோதாவரி இழைந்தது தூய்மை ராம கைங்கரியம் செய்யாதபடியால். இப்போ இப்போ நிறைய பேர் குளிக்கும் போது சொல்லுவா, ஆனால் ஏன் சுவாமி நாங்கள் ஏன் கோதாவரியில் போய் குளிக்கணும் அப்படின்னா, கோதாவரிக்கு புனிதத்தன்மை இல்லை. அப்போது ஆனால் எப்படி சுவாமி, நிறைய பேர் குளிக்கும் போது சொல்லுவா, கங்கேஷ யமுனே செய்வ, கோதாவரி வந்துட்டு என்ன சுவாமி ப்ரூஃப் எங்கள் கையில் இருக்குது, நீ சொல்கிறத பார்த்தா தப்பாக இருக்கே அப்படின்னு கேட்டேலாம். கோதாவரிக்கு அந்த காலத்தில் புனிதத்தன்மை இல்லை, ஆனால் வந்துருது. ஏன்னா பேர் கோதாவரியா, கோதானா ஆண்டாளுடைய வடமொழி சொல், ஆண்டாளோட பேர் இவ பேரில் இருக்கிறதுனால இழந்த புனிதத்தன்மையை பெற்றாள்னு தேசிகர் கோதாவரி ஜெகதிதம் பயசா புனிதே. பாருங்க, ஆண்டாள் பண்ணினது பெரிய விஷயம் இல்லை, ஆண்டாள் பேர்லேயே அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. அப்படி கோதாவரிக்கு புனிதத்தன்மையை ஏற்படுத்தியதால் வந்தாள், வென்றாள் கோதை. நெக்ஸ்ட் என்ன,
இப்போது நம்ம சமையல் பண்ணும்போதே பெரியவாள்லாம் ஏதாவது பாசுரம் சொல்லிகிட்டே தான் சமைப்பா. நீங்களே பெரியவாள்லாம் நீங்கள், ஆனால் நீங்களே பண்ணுவேன், இல்லைன்னா உங்கள் பெரியவா பண்ணுறதை பார்த்துருப்பேன். சமையல் பண்ணும்போதே ஏதாவது பாசுரம் சொல்லிகிட்டே தான் சமைப்பா. அதே நேரத்தில் உஞ்சவர்த்தி எடுக்கும்போது ஏதாவது பாசுரம் சொல்லிகிட்டே தான் உஞ்சவர்த்தியும் எடுப்பா. ராமானுஜர் உஞ்சவர்த்தி எடுக்கும்போது தினமும் என்ன சொல்லிட்டு போவார் அப்படின்னு கேட்டால் வெறும்னா திருப்பாவை, வேற எந்த கிரந்தமும் சொல்ல மாட்டார். அன்னைக்கு ஒரு நாள் ராமானுஜர் 18வது பாசுரம் சொல்லிட்டு இருக்கார். 18வது பாசுரம் சொல்லும் போது அந்த பாசுரத்தில் என்ன ஆண்டாள் சொல்லியிருக்காளோ அது அழகா கண்ணெதிர்க்கு அரங்கேறின்னு இருக்கு. இப்போ வானத்தின் மீது மயிலாட கண்டேன் பாடுறேன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு மயில் ஆடிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? மயில் குயில் ஆச்சுதடி. அந்த மயில் குயில் ஆச்சுல எப்படி இருக்கும்? நம்ம பாடுறது அப்படியே நடக்கிற மாதிரி தோணும் இல்லையா? அதே இதுக்கு பேர் தான் அரங்கேதல். இப்போ விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோனா பகவான் விஸ்வமா வியாபிச்சு விஷ்ணு வந்து இதெல்லாம் பண்ண மாட்டார், சாதாரணமாக இருக்கும். சொல்கிறோம், அரங்கேறுதல்லை. அரங்கேறும் போது நமக்கு அந்த வார்த்தை சொல்கிறோமா இல்லையான்னு தெரியல. சில கட்டங்களில் தான் சொல்கிறது அரங்கேறும். அது அன்னைக்கு ராமானுஜருக்கு நடந்தது. அவர் என்ன சொன்னார்? உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வழியன், உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வழியன், நந்த கோபாலன் மருமகளேன பின்னாய் கந்தம் கமழோ குழலி கடை தீரவாய் வந்தெங்கும் தோழி அழைத்தன காண்மாற்றனே, பந்தல் மேல் பல் காண குயிலினங்கள் கூவின காண் வந்தார் விரடிய மை துணன் பேர் பாட செந்தாமரை கையாள் சீராவளை ஊகிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரியம் பாவாய். உந்து மதகளிற்றன். உந்து மதகளிற்றன்னா மதஜலம் பொருந்தே யானை வரக்கூடிய இடத்தில் உந்து மதகளிற்றன். ஏன்னா யானைக்கு மஸ்தக ஜலம் மதஜலம் வரும்னு இந்த லிட்ரேச்சர்காரா சொல்கிறா. அப்படி அவர் ஸ்ரீரங்கத்து வீதியில் சொல்லிட்டு இருக்கார். வீதியில் சொல்லும் போது உந்து மத களிற்றன்னு சொல்லும் போது கரெக்டாக அம்மா மண்டபத்துலேருந்து ஒரு யானை போயின்னு இருக்கு, அது மதஜலம் பொழின்னு இருக்கு. நந்தகோ உந்து மதகளிற்றன்னு சொல்லும் போது யானை போகிறது. ஓடாத தோல்வழியன், அழகான தோள்களை படைத்த பெரும் வீரன் ஆண்டாள் பெருமாளை பற்றி சொல்கிறாளா? அதை ராமாயணம் சொல்லின்னு இருக்கும்போது கரெக்டாக 2 மல்லர்கள் போயின்னு இருக்கு அந்த வரி சொல்லும் போது. நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். இப்போ நப்பின்னைன்னு ஒரு பெண்மணி சொல்கிறாளா? நப்பின்னை யாருன்னா கிருஷ்ணனை வரத்த தாயார் யசோதையுடைய அண்ணா கும்பன் இருந்தான். கும்பனுக்கு ஒரு பெண், தமிழில் சம்ஸ்கிருதத்தில் நீலான்னு பேர், தமிழில் பின்னைன்னு பேர். அவன் நல்ல பின்னையானபடியால் நப்பின்னைன்னு பேர். அந்த நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு ஆண்டாள் சொல்லிட்டு இருக்காளா? அதை ராமான் சொல்லும் போது நப்பின்னாய்னு சொல்லும் போது இவர் எந்த வீட்டு வாசலில் போய் நிற்கிறாரோ வீட்டிலேருந்து ஒரு பெண்மணி அப்பா அப்படின்னு கூப்பிட்றது. நப்பின்னாய்னு சொல்லும் போது பெண் குரல் கேட்கறது. கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், அழகான வாசனை வீசக்கூடிய குழல் கற்றை படைத்தவளே எனக்கு வந்து கதை தரேங்கிற ஆண்டாள். அதை ராமானுஜர் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணும் வாசனை வருது, நல்ல வாசனை வருது, ஒரு பெண்மணி வந்து கதவை திறக்கிற மாதிரி இருக்கு. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினுக்கான். இவன் எந்த வீட்டு வாசலில் போய் நிற்கிறாரோ குயிலெலாம் கூவின் இருக்கு. வந்தார் விரவி உன் மைத்துடன் பேர்பாட, உன் மைத்துடனான கண்ணனின் பேர்பாட வந்துள்ளேன்னு ஆண்டாள் சொல்கிறா. அதை ராமானுஜர் சொல்லும் போது கரெக்டாக உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணும் திரும்ப அப்பா அப்படின்னு கூப்பிட்றது. இப்படி கூப்பிட 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 சொல்கிறார், செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப, வளையல் சத்தத்தோடு வந்து கதவு திறங்கிற ஆண்டாள். அதை ராமாயணம் சொல்லும் போது உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணும் கரெக்டாக வளையல் சத்தத்தோடு வந்து கதவு திறக்கிறான். வந்து திறவாய் மகிழ்ந்து அந்த பொண்ணு கதவை திறந்துட்டு நிற்கிறது.
அவருக்கெல்லாம் பேசுறதெல்லாம் தஜாவுன்னு சொல்லுவா. அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஆச்சரியத்தில் 8 அடி 8 ஃபீட் ராமானுஜருடைய ஹைட் அப்படிங்கிறது எம்பார். 8 ஃபீட் ஹைட் படித்த ராமானுஜர் திருண்டத்தோட காஷாயத்தோட உபவீதின மூர்த்த புண்டவந்தம் புண்ணியவரம் திருண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாக மீடே ಶಿಖಯಾ ಶೇಖರಿನಂ பதிம்யதீனாம்னு யதிவதியாய் யதிராஜராய் திருப்பாவைஜியராய் சிரேஷ்டராய் அப்பனுக்கு செங்காலி அழித்தவனாய் எம்பெருமானாராய் கோதாகிரஜராய் என்ன உடையவர் ஜெகதாச்சாரியன் ராமானுஜர் மூர்ச்சையாய் கீழே விழுந்தார். இதை பார்த்து 5 வயசு சின்ன குழந்தை அப்பா ராமானுஜர் விழுந்துட்டார்ப்பா அப்படிங்கிறது. இந்த பெண் யாருன்னா ராமானுஜருடைய 5 ஆச்சாரியர்களுக்கு ஒருவரான பெரிய நம்பிகளுடைய பெண் அத்துழாய்னு பேரு. அத்துழாய் சொல்றா, அப்பா உட்காந்து ஊஞ்சல் ஆடின்னு இருக்கா. சொல்றா, அப்பா ராமானுஜர் விழுந்துட்டார்ப்பா அப்படிங்கிறது. அப்போ அப்பாவாய் ஆச்சாரியனா இருந்த பெரிய நம்பி என்ன பண்ணியிருக்கணும், ஓடி வந்திருக்கணுமோன்னு ராமானுஜர் தூக்கத்துக்கு. அவர் சொன்னாராம், ஒன்றா இருக்காதுடி 18வது பாசுரம் சொல்லின்னு வந்திருப்பார், அதனால இப்படி ஆயிடுச்சுன்ட்டாராம். பாருங்கோ, அவர் சொல்லின்னு வந்தது வாய்ப்பட யாருக்கும் தெரியாது, இவருக்கும் தெரியாது. எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டால் அவர் சொல்கிறா, எப்படிப்பா அவனுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், இதே மாதிரி தான் எங்கள் ஆச்சாரியன் ஆள வந்தார் 18வது பாசுரம் சொல்லும் போது மயக்கம் போட்டு விழுவார். இந்த பரம்பரைக்கே அப்படி தான், அதனால் 18வது பாசுரம் சொல்லும் போது மயங்கி விழுந்துட்டார் அப்படின்னா, திருப்பாவை அவர் ரத்தத்தில் எவ்வளோ ஊறியிருந்தால் திருப்பாவை ஜியராயிருப்பார். அப்படி ஆண்டாள் ராமானுஜருக்கு திருப்பாவை ஜியருங்கிற பேர் கண்டுபிடித்து கொடுத்ததால் வென்றாள் கோதை. ஆண்டாள் வந்து எப்போவோ, ஆனால் ராமானுஜர் இருந்ததோ இப்போ 1017 to 1137 120 வருஷம் இருந்தது. இப்போலேருந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. ராமானுஜர் பெரிய ஆள். அப்படி பெரியாழ்வார் ஆண்டாள் வந்து தனக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு திருமாலிரும் சோலைக்கு போனார். அழகர் கோவில் பேர். நாறு நரும் பொருள் மாலிலும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய். அப்போ சொன்னார், கிழோடி எடுமை கெடுவதன் முன்னம் வரோடி மாயோன் மறிவிய கோவில் வயலும் பெரும் சோல் மாறினும் சோலை. சுந்தரத்தோளுடையான பேர் பெருமாளுக்கு. கள்ளழகன் ரொம்ப அழகா இருப்பார். இப்போ அங்கே போய் பெருமாளை சேவிச்ச ஆண்டாள் சொன்னா, நீ ஒருவேளை எனக்கு ரங்கநாதருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு நான் 100 தடம் முழுக வெண்ணையும் அக்கார வர சொல்லி பண்ணி போடுறேன்னு வேண்டிட்டா. பண்ணி போடுறேன்னு வேண்டிட்டு தப்பில்லை, அதை நீ பண்ணி போடுறேன்னு வேண்டிட்டா. பாருங்கோ, ஆண்டாளுக்கு கல்யாணம் ஆயிடுத்து, போயிட்டா. வேண்டின்றதை நிறைவேற்றவே இல்லை. நிறைய பேர் வேண்டின்றுவா, ஆனால் வந்தோடனே மறந்து போயிடுவா. அது சட்டுன்னு மறதி அப்படின்பா. ஏன்னா நடந்துருத்தோன்ன காரியம் இப்போ இந்த மாதிரி. இப்போ ஆண்டாள் எப்போவோ வேண்டிட்டா, அவள் எப்போவோ கல்யாணம் ஆயிடுத்து, அவள் எப்போவோ தீர்த்து வைக்கல அந்த இதை. ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யர்களோட நாராயண பிரபந்தம் செஞ்சுட்டு இருக்கார். அப்போ ஒரு பாசுரம் வந்தது. இப்போ சிஷ்யர்கள் சொல்றா, நாறு நரும்புரில் மாறிலும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாயில் நேந்தி வராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார வடிஜல் சொன்னேன், ஏறு திரு உடையான் வந்திவை கொள்ளுங்கோளோள் அப்படிங்கிற சிஷ்யர்கள். இந்த பாசுரம் சேவிக்கிற கர்மம்னு உண்டு. இப்போ கோவிலில் சேவிக்கிறான்னா, நாறு நரும் பொழில் இப்படி பாடினா 4000 முடிக்கவே முடியாது. இப்போ சொன்னாலா, அப்போ ராமானுஜர் தருத்தர் இருங்கோ 100 தடாவில் அக்கார வடிசல் சொல்லிடு. அப்போ ஆஹா அண்டாள் வேண்டின்னு இருக்கா. அப்புறம் சொல்லுங்க 100 தடாவில் வெண்ணெய். ஐயோ வெண்ணையும் வேண்டின்ட்டா. ஐயோ நம்ம குழந்தை வேண்டின்றது காயம் நடந்து போயிட்டு மறந்து போயிட்டே. பெருமாள் ஏதாவது அவளை தப்பா நினைச்சுட்டா என்ன பண்ற? ஐயோ கிடாம்பி ஆச்சான் ஒரு 100 தடா அக்கார வடிசல் பண்ணு, 100 தடா வெண்ணெய் பண்ணு. எல்லாருக்கும் யாருக்குமே புரியல. என்ன யார் நமக்கு கொடுக்கறதுக்கான அப்படி வண்டியில் ஏற்றின்னு போகும்போது வண்டியில் ஏற்றின்னு போய் அழகர் கோவிலில் போய் வச்சாராம், அம்சம் பண்ணாராம். ஆண்டாள் மறந்து போயிட்டா, அவனை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கோ, இப்போ நீங்கள் இதை ஏற்றுக்கோங்கோ அப்படின்னா. இப்போ அழகர் கோவிலில் தனி சன்னதியில் இருந்த ஆண்டாள் நினச்சா, எனக்கு ஒரு அண்ணா இருந்திருந்தா என்னை பார்த்து பண்ணியிருப்பார், அது நீ பண்ணீரே, என் அண்ணனோ நீ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தாளாம். அதனால் எல்லா கோவில்களிலும் நின்ற ஆண்டாள். அழகர் கோவிலில் மட்டும் அமர்ந்த ஆண்டாளை நம்ம சேவிக்கலாம். அண்ணாஸ்தானம்னு வச்சுட்டாலா, அதனால் அவருக்கு அப்புறம் பிறந்திருந்தாலும் ஆண்டாளுக்கு அவர் அண்ணன். அதனால்தான் பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியேன்னு சொல்கிறோம்.
அப்படி ஆண்டாள் வந்து அண்ணாஸ்தானம்னு ராமானுஜர் கொடுத்தாலா, அதனால் வந்தாள் வென்றாள் கோதை. ஆடி பூர துதித்த ஆடி பூர துதித்த ஆண்டாள் நம் கோதை அடியரங்கனுடன் ஊஞ்சல் அடியரங்கனுடன் ஊஞ்சல் ஆடினாளாம் கோதை லாளி शतमकमणि मीला चारु कल्हार हस्ता स्तनभरण विदांगै सांद्रवा सल्य सिंधु अनक विधि विदा विस्रग्विरा विश्वनाथा सरस विगोता विष्णु चित्तात्मजानः कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः. அது ரெண்டு விஷயம் சொல்ல கவிதார்த்திக சிம்மான்னு சொல்லும் போது எனக்கு